ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சூப்பரான செட்டிநாட்டு ஸ்பெஷலான பருப்பு மசியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பருப்பு கடையல் இது. இப்போ தான் எங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த மாதிரி அரை கப்பில் நான் 3/4 கப்பு பருப்பு எடுத்துருக்கேன், பாசிப்பருப்பு. இதை 100 கிராம் இருக்கும். இதை நல்லா கழுவிட்டு ஊற வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும். நல்லா நம்ம எடுத்து வச்சோம்ல அந்த பாசி பருப்பை இந்த மாதிரி வேக வச்சுருக்கேன். மஞ்சள் பொடி போடாததுனால நான் இப்போ மஞ்சள் பொடியும் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சிங்கன்னா மஞ்சள் பொடி எடுக்க வேணாம். இந்த மாதிரி கெட்டியாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறமே நம்ம கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றணும், ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. அதுக்கு 2 காஞ்ச மிளகாயை இந்த மாதிரி பிச்சு வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 2 வெள்ளைப்பூடை இந்த மாதிரி நச்சுக்கோங்க. பெரிய பூண்டாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க, சின்னதாக இருந்தால் 3 எடுத்துக்கோங்க. அப்புறம் அதுக்கு தேவையான அளவு கருவேப்பிலை. நம்ம சீரகம் மட்டும்தான் போட்டு தாளிக்கணும், வேறு ஒன்றும் போட்டு தாளிக்கிறது இல்லை. அதனால் இது தாளிக்கிறத காமிக்கிறாரு. இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சட்டி வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். 1 டீஸ்பூன் இல்லை ஊற்றினாலே போதும். அப்படி இல்லைன்னா கூட கொஞ்சம் கூட ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் போதும். ஊற்றிட்டு அந்த எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு அரை டீஸ்பூன் நான் ஜீரகம் போடுறேன், சின்ன ஜீரகம். அது ஜீரகம் பொரிஞ்ச உடனே இந்த எடுத்து வச்சுருக்க அந்த பூண்டை போட்டுறோம், நச்சு வச்சுருக்க பூண்டு. அது பூண்டு போட்டு கிண்டின உடனே நம்ம இந்த வரமிளகாயும் மஞ்சள் பொடியும் வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டுடணும். அடுத்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். போட்டு எல்லாம் நல்லா இது கலர் மாதிரி வந்ததுக்கப்புறம் வெள்ளைப்பூடு இதெல்லாம் மாறினதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க அந்த பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். பருப்பு போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணுங்க. அது பருப்பு கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றினீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம இப்போ உப்பு போடணும். உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். இது ஒரு கொதி வந்தோடனே நம்ம எடுத்துறோம். ஒரு கொதி கொதிச்சா போதும். ஏன்னா ஏற்கனவே பருப்பு வேக வச்சதுனால ரொம்ப கொதிக்க வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் ஆகும் ஒரு கொதி வர்றதுக்கு. வரட்டும். இப்போ பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது நம்ம சோறு வெறும் ஒயிட் ரைஸோட இந்த பருப்பு ஊற்றி கொஞ்சம் நெய் போட்டு சாப்பிட்டோம்னாக்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. எந்த ஒரு காரமோ இதுவோ எதுவுமே இல்லை. அதனால் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நெய் போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கொதி வந்தோடனே அடுப்பு அமர்த்திடணும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். அதனால் இப்போ அமர்த்திடலாம். இப்போ பாருங்கள், செட்டிநாட்டு ஸ்பெஷலான பருப்பு மசியல் ரெடி ஆயிடுச்சு. இது இல்லாமல் எந்த ஒரு விசேஷமுமே இல்லை செட்டிநாட்டில். எல்லாத்துக்கும் இந்த பருப்பு மசியல் வைப்பாங்க. இதே மாதிரி நீங்களும் இந்த பருப்பு மசியலை செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சினாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.